ஹர்மோஸ் நீரிணையை கடந்து குஜராத் வந்தடைந்திருக்கிறது சிவாலிக் எல்பிஜி சரக்கு கப்பல். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போர் காரணமாக ஹர்மோஸ் நீரிணையை கடக்கக்கூடியது சவாலாக இருக்கக்கூடிய நிலையில் எல்பிஜியை சுமந்து கொண்டு ஒரு சரக்கு கப்பல் குஜராத் வந்தடைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். ஹோர்முஸ் நீரிணையை கடந்து தற்பொழுது இந்தியாவினுடைய ஷிவாலிக் கப்பல் அதிகாரப்பூர்வமாக இந்தியாவினுடைய முந்த்ரா துறைமுகத்திற்கு வந்தடைந்திருக்கிறது. குறிப்பாக ஈரான் இஸ்ரேலுடைய போர் பதற்றம் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக கடந்த மார்ச் 2ஆம் தேதி மூடப்பட்ட நிலையில் அதன் பிறகு அங்கிருந்து கச்சா எண்ணெய் எடுத்து வரும் கப்பல்களுக்கான ஒரு வெளியே செல்வதற்கான அனுமதி என்பது வழங்கப்படவில்லை. இந்நிலையில் தான் தற்பொழுது பலகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்தியாவினுடைய 2 கப்பல்களை அங்கிருந்து சரக்கு ஏற்றி செல்வதற்கான ஒரு அனுமதியை ஈரான் வழங்கிய நிலையில் தற்பொழுது மிக முக்கியமாக அங்கிருக்கக்கூடிய ரசல்கான் துறைமுகத்தில் இருந்து தற்பொழுது புறப்பட்ட ஷிவாலிக் கப்பல் தற்பொழுது இந்தியாவிற்கு அதிகாரப்பூர்வமாக வந்திருந்தது. சுமார் 40,000 டன் அளவுக்கும் அதிகமான கச்சா எண்ணெயுடன் கூடிய இந்த கப்பல் இன்று அதிகாரப்பூர்வமாக குஜராத்தினுடைய துறைமுகத்தை வந்திருந்த நிலையில் அங்கிருந்து சரக்குகள் முழுமையாக வெளியேற்றப்பட்டு தேவையான அந்த ஒரு இடங்களுக்கு வழங்கப்படும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கச்சா எண்ணெயுடைய இருப்பு மற்றும் அளவு என்பது முழுமையாக இருக்கும் நிலையில் எல்பிஜியினுடைய கொண்ட அந்த ஒரு பயன்பாடுகளும் தட்டுப்பாடாக நிலவி வருவதாக பலவையான ஒரு குற்றச்சாட்டுகளும் எழுந்திருக்கும் நிலையில் தான் இந்த ஒரு கப்பலுடைய அந்த ஒரு வருகை என்பது நம்பிக்கையை ஏற்படுத்தியதாக ஏற்கனவே மத்திய பெட்ரோலியம் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறையினுடைய செயலாளர் தெரிவித்திருந்தார்கள். அந்த நிலையில்தான் தற்போது ஷிவாலிக் கப்பல் இந்தியாவை அடைந்திருக்கிறது. எல்பிஜியினுடைய அந்த முழுமையான சரக்குகளை ஏற்றி தற்பொழுது இந்தியா வந்தடைக்கும் அந்த கப்பலுடைய மூலமாக நிச்சயமாக தேவை என்பது முழுமையாக பூர்த்தி செய்யப்படும். மேலும் உள்நாட்டினுடைய உற்பத்தியும் பல மடங்காக உயர்ந்திருக்கும் நிலையில்தான் எந்த ஒரு பாதிப்பும் இந்தியாவிற்கு இல்லை என்ற ஒரு விளக்கத்தை மத்திய செயலாளர்கள் சற்று நேரத்திற்கு முன்பாக தெரிவித்திருந்தார்கள். அந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த கப்பலானது சில நாட்கள் பயணத்திற்கு பிறகு தற்பொழுது இந்தியாவை வந்தடைந்திருக்கிறது. அதற்கான ஒரு தயார் பணிகள் மற்றும் ஆவணங்களையும் ஏற்கனவே முன்னேற்பாடாக செய்து வைத்திருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த காட்சிகள் தற்பொழுது அங்கிருந்து குஜராத்தினுடைய துறைமுகத்தில் இருந்து நமக்கு வந்து அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. 2 கப்பல்கள் ஹர்மோஸ் நீரிணையை கடந்திருப்பதாக ஏற்கனவே மத்திய அரசு குறிப்பிட்டிருந்தது. குறிப்பாக நந்தாதேவி கப்பல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்ற தகவலும் இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய கப்பல் எப்போது இந்தியா வந்தடைய வாய்ப்பு இருக்கிறது சுனித்ரா? குறிப்பாக அதாவது மொத்தமாக 22 கப்பல்கள் தற்பொழுது வரை ஹோர்முஸ் நீரிணையினுடைய மேற்கு பகுதியில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஏற்கனவே 2 கப்பல்கள் அங்கிருந்து புறப்பட்டிருக்கும் நிலையில் மீதமுள்ள 22 கப்பல்கள் சுமார் 15க்கும் மேற்பட்டவை என்பது சரக்குகளை ஏற்றிச் செல்வதற்கான அங்கு பயன்படுத்தப்படும் கப்பல்கள் என்ற ஒரு விளக்கத்தையும் மத்திய அரசாங்கம் அறிவித்தது. தொடர்ச்சியாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் பிரதமர் மோடி ஆகியோரும் ஈரானுடைய மூத்த தலைவர்கள் மற்றும் அமைச்சர்களோடு அவர்கள் தொலைபேசி மூலமாக உரையாடல் மேற்கொண்டு இந்த போர் பதற்றமான சூழ்நிலையை கைவிட வேண்டும் எனவும் அது மட்டுமல்லாமல் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் பத்திரமாக செல்வதற்கான ஒரு அனுமதி என்பது வழங்க வேண்டும் என்ற ஒரு அவர்கள் கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். மிக முக்கியமாக இந்தியாவினுடைய பெருவாரியான ஒரு சரக்குகள் என்பதை பொறுத்தளவில் ஹோர்முஸினுடைய உள்ளே இருக்கக்கூடிய கத்தாரினுடைய துறைமுகம் மற்றும் துபாயினுடைய துறைமுகங்களில் இருந்து அவர்கள் அந்த சரக்குகள் கப்பல் ஏற்றி வருவது வழக்கமான ஒரு நடைமுறையாக இருந்து வந்த நிலையில்தான் இந்த கப்பல்கள் அனைத்துமே அங்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த 2 கப்பல்கள் முதற்கட்டமாக வந்திருக்கும் நிலையில் கூடுதலாக மற்ற கப்பல்கள் பாதுகாப்பாக அங்கிருந்து வெளியே செல்வதற்கான அனுமதி விரைவில் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல கடந்த சில நாட்களாக இந்தியாவில் நிலவக்கூடிய இந்த வர்த்தக சிலிண்டர் தட்டுப்பாடு இது தொடர்பான பல்வேறு கேள்விகளும் எதிர்க்கட்சிகள் எழுப்பி வருகிறார்கள். தற்போது சரக்கு கப்பல் எல்பிஜி சுமந்து கொண்டு குஜராத் வந்தடைந்திருக்கிறது. இந்த நிலைமை சீராவதற்கு இந்த கப்பல் மூலமாக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த எல்பிஜி எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும்? நிச்சயமாக அதாவது ஷிவாலிக்கினுடைய கெப்பாசிட்டி அதாவது அளவு என்பதை பொறுத்தளவில் சுமார் 54,000 டனுக்கும் அதிகமான அளவிலான ஒரு எல்பிஜியை அதில் சேகரித்து வைக்க முடியும். ஆனால் இதில் தற்காலிகமாக ஒரு 40,000 டனுக்கும் அதிகமான ஒரு அளவிலான ஒரு எல்பிஜியின் சரக்குகள் தான் இதில் வந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்தியாவினுடைய ஒரு நாள் தேவையை விட அதிகமான பூர்த்தி செய்யும் அளவிற்கான அந்த ஒரு அளவிலான எல்பிஜி என்பது தற்பொழுது இதில் வந்துள்ளதாகவும் கூடுதலாக அதாவது தற்பொழுது ஏற்கனவே முழுமையாக டொமஸ்டிக்
டொமஸ்டிக், அதாவது வீட்டு உபயோகத்திற்கான ஒரு எல்பிஜியினுடைய பயன்பாடுகள் என்பது தட்டுப்பாடு இல்லாமல் வழங்கப்பட்டிருந்தாலும் அந்த ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் என அழைக்கப்படக்கூடிய வர்த்தக சிலிண்டருடைய தட்டுப்பாடுகள் நிலவுவதாக கூறப்பட்டு வரும் நிலையில்தான் அந்த இடங்களில் எங்கெங்கெல்லாம் தேவை இருக்கிறதோ, அதாவது அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழு, அதாவது பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் நிறுவனம் உள்ளிட்ட 3 உயர்மட்ட அதிகாரிகளை உள்ளடக்கிய அந்த உயர்மட்ட குழுவினுடைய பரிந்துரைகள் அடிப்படையில் எங்கெங்கெல்லாம் வர்த்தக சிலிண்டர் பயன்பாடு என்பது வழங்கப்பட வேண்டும், அதற்கெல்லாம் இந்த கப்பல் வருகையின் மூலமாக இதில் இருக்கும் சரக்குகள் மூலமான ஒரு பகிர்ந்தளிப்பை மத்திய அரசாங்கம் மேற்கொள்ளும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த கப்பல்களுடைய வருகை என்பது அந்த ஒரு தட்டுப்பாட்டை சீரமைக்கும் எனவும் உணவகங்கள் மற்றும் பள்ளிகள் உள்ளிட்டவர்களுக்கு தாராளமான ஒரு சேவை, அதாவது எல்பிஜியினுடைய சேவை கிடைப்பதை உறுதி செய்யும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மிக இக்கட்டான ஒரு போர் சூழலுக்கு மத்தியில இந்த கப்பல் அந்த ஹர்மோஸ் நீரிணையை கடந்து வந்திருக்கிறது. தொடர்ந்து ஈரானும் கூட நட்பு ரீதியாக இந்திய கப்பல்கள் கடந்து செல்வதற்கான அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே 22 கப்பல்கள் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதில் 2 கப்பல்கள் இந்த கரையை கடந்து வந்திருக்கக்கூடிய தகவல்களை வழங்கினீர்கள். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.